அதாவது 23 வயசுலயே பாதி உலகத்தையே ஆண்டவர் பாதி உலகத்தில் இருக்க மக்களை வந்துட்டு ஒரு போர் வீரனாகவும் ஒரு மன்னனாகவும் ஆண்டவர் திரு அலெக்சாண்டர். அப்படி என்னதான் இருக்கு அவரோட ஸ்பெஷல் என்ன சார்? அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அம்மா பிள்ளைன்னு கூட சொல்லலாம். அலெக்சாண்டர் மட்டும் அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அப்போ அவருக்கு சின்ன வயசுலேருந்தே 2 விஷயம் மைண்டில் இருக்குது. கிரேக்கம் வந்து ஒற்றுமையாக இல்லை, பாபிலோன் வந்து மிக பவர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ பாபிலோனை நம்ம ஏன் ஜெயிக்கக்கூடாது, பாபிலோனை ஜெயிச்சாதான் இந்த ஸ்பார்ட்டாக்கு ஏற்பட்ட அந்த இழிவு நீங்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். எகிப்தை படையெடுத்து வந்து எகிப்தை கைப்பற்றுறாரு. எகிப்தை கைப்பற்றினோடனே அந்த இடத்துல அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு அவர் பேர்லேயே ஒரு நகரத்தை உருவாக்குறாரு. சந்திரகுப்த மௌரியன் வந்து படை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த காலம். அப்போ சந்திரகுப்த மௌரியன் வந்து எனக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்களான்னு அலெக்சாண்டர் பார்த்து கேட்க வந்ததாகவும், அலெக்சாண்டர் உதவி மறுத்துட்டாரு அப்படின்றதும் வரலாற்று செய்திகள் தான். அப்போ அங்கேருந்து அவர் திரும்பி போகும்போது அந்த பாபிலோன் பக்கத்துலேயே இறந்துட்டார். ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு போய் படையெடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணது மட்டும் இல்லாமல் முயற்சி சக்ஸஸ்ஃபுல் ஆனதும் அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான். அமெரிக்கான்றது இருக்குன்னே தெரியாது, ஆஸ்திரேலியான்றது இருக்குன்னு தெரியாது. அப்போ அன்னைக்கு தெரிந்த கண்டங்கள்னு பார்க்கும்போது இந்த 3 கண்டத்தையும் சேர்த்து ஆட்சி செஞ்ச ஒரே ஒரு மன்னர் அலெக்சாண்டர் மட்டும்தான். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க. பல விஷயங்கள் ஆராய்ஞ்சு நம்ம மக்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்துட்டு புக்ஸ் வடிவில் வெளியே கொண்டு வந்திருக்காரு அறிவியல் ஆய்வாளர் திரு கிருஷ்ணவேல் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா. சார், தொடர்ந்து நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம மக்கள் கிட்ட புரியுற மாதிரி, அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க விஷயங்கள் கூட அதுல என்ன இருக்குன்றது உண்மை விஷயங்கள் இங்க ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நாங்க என்ன கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது 23 வயசுலயே பாதி உலகத்தையே ஆண்டவர் பாதி உலகத்தில் இருக்க மக்களை வந்துட்டு ஒரு போர் வீரனாகவும் ஒரு மன்னனாகவும் ஆண்டவர் திரு அலெக்சாண்டர். அவரை பத்தி இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு வரலாற்று சிறப்பு மிக்கபடி எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. அப்படி என்னதான் இருக்கு அவரோட ஸ்பெஷல் என்ன சார்? அவரோட ஸ்பெஷல்னு சொல்றதை விட அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அம்மா பிள்ளைன்னு கூட சொல்லலாம். அம்மா பிள்ளை. ஆமா. காரணம் என்னன்னா, அவர் சின்ன வயசுலயே அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை பிரிஞ்சு இவர் தனியாக தான் வளர்றாரு. வேற ஒரு ஸ்காலர்கிட்ட போய் படிச்சுட்டு, அரிஸ்டாட்டலோட மாணவர் அவர். அரிஸ்டாட்டல்கிட்ட தான் படிக்கிறாரு. அது வேற ஊர்ல தான் தங்கி இருக்கிறாரு. என்னன்னா, இவங்க அம்மாவுக்கு என்ன நினைப்புனா, அவங்க அப்பா வந்து பிலிப்னு பேர், மன்னர் பிலிப். அவர் வந்து என்ன பண்றாரு, இன்னொரு பொண்ணை கூட சேர்த்துக்கிறாரு. ரொம்ப வயதில் குறைஞ்ச ஒரு பொண்ணை சேர்த்து வச்சுக்கிட்டு, அந்த பொண்ணுக்காக நம்ம பையனை கொண்டுட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அது குழந்தை பிறந்த அந்த பையனை ராஜாவாகணும், இவன் எதுக்கு இடைஞ்சலா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம் அப்படின்னா அவங்க அம்மா பயப்படுறாங்க. கிட்டத்தட்ட இந்த மனோகரா படத்துல வர கதை மாதிரி. சரியா? அப்போ இப்படி இருக்கும்போது அவங்க அப்பாட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வருது, நான் உன்னை பார்க்கணும், உடனே கிளம்பி வா அப்படின்னு. அப்போ எதுக்கும் கூட இருக்கட்டும் துணைக்குன்னு சொல்லி அவர் நண்பர் டாலமின்னு ஒருத்தன், அவனையும் கூப்பிட்டு வந்துடுறாரு. கூட்டிகிட்டு வர்றாரு. வந்தால் அவங்க அப்பா என்ன சொல்றாரு, அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி போகிறேன் அப்படின்னு ஓப்பன் சபையிலேயே அனௌன்ஸ் பண்ணுறாரு எல்லாரும் முன்னாடியுமே. ஆமாம். அனௌன்ஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, எங்கேருந்தோ ஒரு அம்பு வந்து பாயுது மன்னர் மீது. பாய்ஞ்சி ஸ்பாட்லேயே செத்துட்டாரு. இதை வந்து பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, அலெக்சாண்டரே ஆளை செட் பண்ணி போட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அலெக்சாண்டரோட அம்மா தான் ஆளை செட் பண்ணி போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு வரை அது கண்டுபிடிக்கப்படலை. ஆமாம், கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அவன் போயிட்டான். ஆனால் அந்த நேரத்தில் அவன் கூட இருந்த நண்பன் தான் வந்து புத்திசாலித்தனமாக அவனை சொன்னது என்னன்னா, ராஜா கீழே விழுந்துட்டாரு. இப்போ இந்த மற்ற குரூப் எல்லாம் வந்து ராஜாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவன் எவனாவது ஏதாவது பண்ணுறதுக்குள்ள நீ ராஜாவாயிடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவோட பணத்துல இருந்து அப்படியே அந்த கிரீடத்தை எடுத்து நீ தலையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவனை உடனடியாக ஸ்பாட்ல ராஜா வைக்கிறான். அலெக்சாண்டர் வந்து ஸ்பாட்லயே ராஜா வைக்கிறான். ஆமா. இது ஆன உடனே அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க, அவங்க அம்மா வந்து ஒரு ஜோசிய பைத்தியம். அந்த ஜோசியம்லாம் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கு சில மருந்துகள்லாம் கொடுத்து இந்த ரூமில் இரு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு போகிறாங்க. அது வந்து சில போதை மருந்துகள்.
ஓ, அம்மாவே மகனுக்கு போதை மருந்து கொடுக்குறாங்க. அதாவது போதை மருந்துன்னு சொல்ல மாட்டாங்க, அது வந்து கடவுள் பிரசாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஹாலுசினேஷன் ஆகும். அப்போ இந்த ஹாலுசினேஷனில் வந்து அவங்க அம்மா என்ன சொல்லுது, நீ சாதாரண பிள்ளை கிடையாது, ஜூயஸ்க்கு பிறந்த பிள்ளை. ஜூயஸ்ன்றது வந்து கிரேக்க கடவுளோட தலைமை கடவுள். அந்த கடவுளுக்கே நீ தான் பிறந்த, நீ வந்து இந்த உலகத்தை ஆள பிறந்தவன் அப்படின்னா அவனுக்கு மண்டையில ஏற்றி அப்பவே அவனுக்கு வந்து அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது. ஒரு மன்னர், ஒரு கடவுளோட பிள்ளைன்ற அந்த ஒரு மாதிரி. நம்ம வந்து மன்னர் எல்லாம் இல்லை, நம்ம கடவுளோட குழந்தை, நேராக கடவுளோட அவதாரம் நம்ம அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது அவனுக்கு. இதே நேரத்தில் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்ட கதைகள்லாம் வந்து என்னென்னா, கிரேக்கம் வந்து அலெக்சாண்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நாடுகளாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு நகரமும் ஒரு நாடாக இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் புரிஞ்சுக்கன்னா இப்படி புரிஞ்சுக்கலாம். கிண்டியில் ஒரு ராஜா இருப்பார், தாம்பரத்துக்கு வேற ஒரு ராஜா இருப்பார். அதாவது குறுநில மன்னர்கள். குறுநிலம்லாம் கிடையாது, குறுநில மன்னர்னா கூட அட்லீஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையாவது இருப்பாங்க. இது வந்து ஒரு ஊர், அந்த ஊருக்கு அவர் ராஜாவா இருப்பார். கிண்டி அப்படின்னா கிண்டிக்கு ஒரு ராஜா, சைதாப்பேட்டைக்கு வேற ஒரு ராஜா இருப்பாரு, தேனாம்பேட்டையில் இன்னொரு ராஜா இருப்பாரு. அப்படி இருந்த பக்கம் போனீங்கன்னா பல்லாவரத்தில் ஒரு ராஜா இருப்பாரு, தாம்பரத்துல வேற ஒரு ராஜா இருப்பாரு, நடுவில் குரோம்பேட்டையில் இன்னொரு ராஜா இருப்பாரு. இப்படியே மொத்த கிரேக்கமும் இப்படி குட்டி குட்டியா ஒவ்வொரு நகரமும் ஒரு ராஜா இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இப்ப இவங்க அப்பா பிலிப்பே வந்து பாத்தீங்கன்னா மேசிடோனியான்ற ஒரு நகரத்துக்கு மட்டும்தான் அவர் ராஜா. அவரது வாழ்க்கையை ஏற்படுத்திய இன்னொரு தாக்கம் என்னன்னா, ஹோமரோட இலியாடு அப்படின்ற கதை. இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம்னு தெரியல, இது ராமாயணத்தை பேஸ் பண்ணதே அந்த கதையில இருந்து வந்த கதை தான். கடல் கடந்து ஒரு ராணியை கடத்திட்டு போயிட்டாங்க, கிரேக்க நாடெல்லாம் ஒன்னா போய் அந்த ராணியை மீட்டாங்க அப்படின்னு ஒரு கதை. அந்த கதைக்கு மூல கதை அங்க இருந்தா வந்தது. அந்த கதையை அவர் சின்ன வயசுல இருந்து படிச்சது மட்டும் இல்லாம அவர் அரிஸ்டாட்டிலும் சொல்லி கொடுத்தது என்னன்னா, நம்ம கிரேக்க நாடு ஒன்றாக ஒற்றுமைப்பட்டு இல்லை, ஒற்றுமைப்பட்டு இருந்தாலே நம்ம எவ்வளவோ ஜெயிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. அதே போலவே அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாபிலோன்ல இவர் காலத்துக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி ஜெர்செக்ஸ்னு ஒரு மன்னர் இருந்தார். அந்த ஜெர்செக்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா, ஸ்பார்ட்டா நகரத்து மேல படையெடுத்து வர்றாரு. இது வந்து இலியாடு சொல்றது வந்து கதை, அது புராண கதை, அவங்க நாட்டு புராண கதை. அதில் அவங்களோட அந்த கிரேக்க கடவுள்கள் எல்லாம் எல்லாருமே வரும். இது ஜெர்செக்ஸ்ன்றது உண்மையான மன்னர். ஸ்பார்ட்டால ஒரு மன்னர் இருக்காரு, அந்த மன்னருக்கும் ஜெர்செக்ஸுக்கும் சண்டை நடக்குது. அவன் வந்து அந்த ஸ்பார்ட்டா வீரர்களை தோக்கடிக்கிறான். இதை வந்து நீங்கள் இந்த படமாக கூட எடுத்திருந்தாங்க, 300ன்னு ஒரு படம். அதில் அந்த கதை, இந்த 300 வீரர்கள் 1 மணி நேரத்தில் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு. அப்போ அரிஸ்டாட்டில் அதெல்லாம் சொல்லி கொடுத்து என்ன சொல்றாருன்னா, கிரேக்கம் ஒற்றுமையாக இருந்தா ஜெயிக்கலான்றது இந்த இலியாடு கதை. கிரேக்கம் வந்து ஒற்றுமையாக இல்லைன்றதுனால தோத்து போனதுன்றது தான் வரலாறு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அலெக்சாண்டருக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் புத்தி கூர்மை உண்டு. அதே போலவே அவர் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு குதிரை அவங்க அப்பா வாங்கிட்டு வர்றாரு. அந்த குதிரையை யாராலையும் அடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குதிரையை வந்து அலெக்சாண்டர் மட்டும்தான் அடக்குனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, குதிரை வந்து அது சாயங்கால நேரமாக இருந்ததுனால குதிரையை கிழக்கு பக்கம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதோட நிழலை பார்த்து அது பயப்படுது. அதை வந்து இவர் பார்த்துட்டு அந்த குதிரையை திருப்பி இன்னொரு பக்கம் நிப்பாட்டி வச்சு ஏறி ஓட்டினோடனே அவங்க அப்பா அப்போ ரொம்ப சந்தோஷமாகி, நீயே அந்த குதிரையை வச்சுக்கோன்னு கொடுத்துறாரு. கடைசியோட அந்த குதிரையில் தான் அவர் போவார். அந்த குதிரைக்கு பேரே வந்து பாசிஃபிலஸ்னு பேரு. அது வந்து அவரோட ரொம்ப பெட்டா வச்சிருந்தது. கடைசியோட அதுதான் பயன்படுத்தினார். அப்போ அவருக்கு சின்ன வயசுலேருந்தே 2 விஷயம் மைண்டில் இருக்கு. கிரேக்கம் வந்து ஒற்றுமையாக இல்லை, பாபிலோன் வந்து மிக பவர்ஃபுல்லாக இருக்கு. அப்போ பாபிலோனை நம்ம ஏன் ஜெயிக்கக்கூடாது, பாபிலோனை ஜெயிச்சாதான் இந்த ஸ்பார்ட்டாக்கு ஏற்பட்ட அந்த இழிவு நீங்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அந்த காலத்தில் கிழக்கு பக்கம் பாபிலோன் ரொம்ப ஃபேமஸ்னா, மேற்கு பக்கத்தில் அலெக்சாண்டர் பீரியட்ல வந்து ரோம் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ரோம்ன்ற நாடும் கிடையாது, ஐரோப்பிய நாடுகளும் பெருசாலாம் எதுவும் கிடையாது. அப்ப என்ன இருந்துச்சு? இருந்தாங்க, மக்களா இருந்தாங்க, அவ்வளவுதான். அப்ப சொல்லிக்கிற அளவுக்கு அங்க வந்து பெரிய ராஜ்யம்லாம் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன இனக்குழுக்கள் மாதிரி தான் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அலெக்சாண்டரோட காலம் வந்து
கிபி 300களில் உள்ள காலம். ரோம் வந்து இருக்குது, ஆனால் அப்போ வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக கிடையாது. ரோம் வந்து பவர்ஃபுல்லாக மாறுறது ஜூலியஸ் சீசர் காலத்துக்கு அப்புறம் தான் மாறுது. சரியா? அப்போ இவர் வந்து அப்போ ஃபேமஸான நகரமாக பார்க்கப்பட்டது வந்து நாடாக பார்க்கப்பட்டது மேற்கு பக்கத்தில் எகிப்து தான். அப்போ முதல்ல எகிப்தை ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி முதல்ல கிரேக்க நாடை ஃபுல்லாக ஒருங்கிணைக்கிறாருன்னா ஒவ்வொரு அந்த குட்டி குட்டி நகரங்கள் மீதும் படையெடுத்து அவங்கள தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மற்ற மன்னர்களும் அவருக்கு ஒத்து போறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பெரிய சண்டை இல்லாமே அவரோட படைகளில் சேர்ந்துடுறாங்க. அந்த படைகளோட சேர்ந்து எகிப்தை படையெடுத்து வர்றாரு. எகிப்தை படையெடுத்து வந்து எகிப்தை கைப்பற்றுறாரு. எகிப்தை கைப்பற்றின உடனே அந்த இடத்துல அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு அவர் பேர்லேயே ஒரு நகரத்தை உருவாக்குறாரு. அந்த நகரத்தை உருவாக்கிட்டு அந்த நகரத்துக்கு அவரோட நண்பர் சொன்னால டாலமின்னு ஒருத்தர், அவரை கவர்னராக நியமிக்கிறார். கவர்னராக நியமித்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து கிளம்பி பாபிலோனை பிடிக்கிறதுக்காக வர்றார். அப்போ பாபிலோனில் வந்து அப்போ இருந்த மன்னர் வந்து 3ஆம் டேரியஸ்ம்பாங்க. அது வந்து சைரஸ் டேரியஸ்னு பேர் மாறி மாறி வரும். அதில் 3ஆம் டேரியஸ் அப்படின்னா முதல் மன்னர் வந்து சைரஸ், ரெண்டாவது சைரஸ் தான் ஜெர்செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த முதலாம் சைரஸ், அப்புறம் முதலாம் டேரியஸ், அப்புறம் ரெண்டாவது சைரஸ், ரெண்டாவது டேரியஸ், அப்புறம் மூணாவது சைரஸ், மூன்றாவது டேரியஸ். அதாவது முதல் சைரஸ் வந்து பாபிலோனை பிடிச்சது வந்து கிமு 500ல், இவர் படையெடுத்து வர்றது கிமு 300. 200 வருஷத்துல வந்து ஒரு 6 ராஜா மாறுறாங்க. அப்போ அந்த 3வது ராஜா காலத்துல தான் ஸ்பார்ட்டா வந்து செமாட்டி வாங்கின காலம் நடந்தது. இப்போ 6வது மன்னர் இருக்கக்கூடிய காலத்துல இவர் வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சி அந்த பகுதி கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னொடனே அந்த பாபிலோன் சாம்ராஜ்யமே கிட்டத்தட்ட இவர் கண்ட்ரோலுக்கு வந்த மாதிரி ஆயிடுது. அதன் பிறகு இந்தியாவுக்கு வரணுன்றதுக்கு ஐடியாவில் இருக்கிறாரு. முதல்ல அதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான், இன்றைய ஆப்கானிஸ்தான் பகுதியை வந்து அன்னைக்கு பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. ஆமா, பாக்டீரியா இல்ல பாக்டீரியா. பாக்டீரியானா அது கிருமி. பாக்டீரியா இந்த பாக்டீரியா பகுதிகளை வந்து பிடிக்கிறாரு. அந்த பகுதி தான் பிற்காலத்தில் ஒரு பெரிய நகரமாக மாறி அந்த ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய பகுதி மாறுது. அப்போ அங்கேருந்து அதுக்கு அடுத்தால வந்து சிந்து சமவெளிக்கு வர்றாரு. சிந்து சமவெளியிலையும் 2-3 அரசர்கள் எல்லாம் பிடிச்சிடுறாரு. இது வந்து நம்ம வரலாற்று ஆய்வுகளில் வந்து நமக்கு சொல்லப்பட்ட ஒரு கதையை வச்சுக்கிட்டு இந்த போரஸ்ன்னு ஒரு கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. புருஷோத்தமன் ஒரு மன்னர் இருந்தார், அவர் வந்து தோத்ததுக்கப்புறமும் என்ன மன்னராக நடத்தினா போதும் அப்படின்னு சொல்லி கேட்டாருன்ற மாதிரிலாம் வரும். அதெல்லாம் வந்து லெஜெண்டரி ஸ்டோரிஸ். அதுக்கெல்லாம் பெரிய ஆதாரங்கள்லாம் எதுவும் கிடையாது. அது இந்தியா தரப்பிலிருந்து உருவாக்கப்பட்ட கதையா இல்லை கிரேக்கர்களே உருவாக்கின கதையா அதுவும் தெரியாது. ஆனால் முதலில் அப்போதுதான் அவங்க யானைகளை பார்க்குறாங்க. யானைகள் அதுவரை கிரேக்கர்களுக்கு செவிவழி செய்தியாக தான் தெரியும். இங்க இருந்து பெருசா எக்ஸ்போர்ட் எல்லாம் ஆகி போகல. ஸோ அதனால யானைகளை பத்தி அவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்காங்க. ஏன்னா யானையை பொறுத்தவரை அவங்கள பார்த்தோன்னே எப்படி தோணுதுன்னா நகரும் கோட்டைகள் மாதிரி தெரியுது. நகரும் கோட்டைகள் அவ்வளோ பெரிய உருவன்றதுனால கோட்டைன்னா அப்படி இருக்கும், மிக பிரம்மாண்டமா இருக்கும், ஒரு உயரமா இருக்கும். அது மேல நின்றுட்டு அங்கிருந்து அம்பு விடுவாங்க. கீழே இருந்து அவங்கள எட்ட முடியாது. நீங்க மேல இருந்து ஒரு ஈட்டியை தூக்கி வீசினான்னா கிராவிட்டிலேயே அது போய் கீழே போய் குத்தும். கீழே இருந்து நீங்க தூக்கி வீசினா கிராவிட்டியால அது போக விடாம தடுக்க தான் செய்யுமே தவிர போகாது. அப்ப கீழே இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு சண்டையில வந்து உயரத்துல இருக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும், பள்ளத்துல இருக்கிறவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கும். அதுதான் நம்ம கார்கில் போர்ல கூட நடந்தது. கார்கில் அந்த சியாசின் பள்ளத்தாக்குல அங்க மேல தீவிரவாதிகள் இருந்ததுனால நம்ம ராணுவம் வந்து மேல போய் அவங்கள பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அது இன்னைக்கும் அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. அதனால அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. யானைகளை முதல்ல பெரிய அளவில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணது வந்து பாபர் ஒருத்தர் தான் ஹேண்டில் பண்ணார். அதுக்கு முன்னாடி மற்ற எந்த மன்னர்களும் யானைகளை வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக தான் பார்த்தாங்க இந்தியாவில். அப்போ அதோடவே வந்து என்ன ஆகுதுன்னா அவர் வந்து போதும்ட்டுலாம் திரும்பலை. அவரோட படையில் வந்த வீரர்கள் பூரா எல்லாம் ஹோம்சிக் ஆயிட்டாங்க.
ஓகே ஓகே. ஏன்னா ஜெயிச்சா கையில் பணம்லாம் இருக்குது, ஊரில் போய் குடும்பத்தோட ஜாலியாக கொண்டாடலான்னு பார்த்தா இன்னும் ஒரு போயிட்டே இருக்காரு. நம்ம ஊரை விட்டு கிளம்பியே எடுத்துகிற 1 வருஷம் ஆக போகுது, இன்னும் போயிட்டே இருந்தால் எப்போ தான் திரும்பி வர்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹோம் சிக் ஆகிட்டாங்க. அப்படி ரிட்டர்ன் வர வழியில் ரிட்டர்ன் வந்து அவர் சொல்கிறது வந்து ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் கடல் வழியாக தான் போனார் அப்படிம்பாங்க. கொஞ்சம் தூரம் நில வழியில் போயிட்டு கடல் வழியாக தான் போனார் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அந்த கொஞ்சம் தூரம் போகும்போதே உடல் நலம் இல்லாமல் காய்ச்சல் வந்து செத்துட்டாரு. ஓ, அப்ப அவர் இந்தியா வந்தா செத்துட்டாருன்ற மாதிரி. இந்தியா வந்து சாகல, இந்தியால இருந்து ரிட்டர்ன் போகும்போது அப்போ சோல்ஜர்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னா, சரி போயிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு திருப்பி வருவோம் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த பாக்டீரியா பகுதிகள்லாம் வேற ஒரு கவர்னர் ஒருத்தர், செலுக்கஸ் நிக்கேடார்னு ஒருத்தரை நியமிச்சுட்டு திரும்பி போறாரு. அந்த டைம்ல வந்து சந்திரகுப்த மௌரியன் வந்து படை இல்லாம சுத்திட்டு இருந்த காலம். அப்போ சந்திரகுப்த மௌரியன் வந்து எனக்கு நீங்க உதவி பண்ணுவீங்களான்னு அலெக்சாண்டர் பார்த்து கேட்க வந்ததாகவும், அலெக்சாண்டர் உதவி மறுத்துட்டாரு அப்படின்றதும் வரலாற்று செய்திகள் தான். அப்போ இருந்து அவர் திரும்பி போகும்போது அந்த பாபிலோன் பக்கத்துலயே இறந்துட்டாரு. அவருக்கு என்ன வயசு இருக்கும்? 33 வயசுக்குள்ளதான் இருக்கும். 33 வயசுல அவர் இறந்துட்டார். இறந்தவுடன் அவர் உடலை கிரேக்கத்துக்கு திரும்ப கொண்டு போயிட்டாங்க, கடல் வழியாக கொண்டு போய் அங்கேயே இப்போ அடக்கமும் பண்ணியதாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, முதலில் இப்படி கண்டங்கள் தாண்டி ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு போய் படையெடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணது மட்டும் இல்லாம முயற்சி சக்சஸ்ஃபுல் ஆனதும் அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான், அலெக்சாண்டருக்கு மட்டும்தான். ஆமா, அதை தாண்டி அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கிடைச்சதுன்னா அது ஜூலியஸ் சீசர் கிடைச்சது. அவர் வந்து ஐரோப்பா கண்டத்துல இருந்து ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு வந்தார். ஆப்பிரிக்கா கண்டம்னா கூட ஆப்பிரிக்கா கண்டத்துல எகிப்துக்கு மட்டும்தான் வந்தார். எகிப்தை தாண்டி அவர் போகல. எகிப்தை தாண்டி மற்ற ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்லாம் செய்யலை. அலெக்சாண்டர் மட்டும் அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஐரோப்பா கண்டத்தில் ஒரு பெரும்பகுதியை பிடிச்சது மட்டும் இல்லாமல் ஆசிய கண்டத்திலும் ஒரு பெரும்பகுதியை பிடிச்சி, ஆப்பிரிக்கா பகுதியிலும் ஒரு பெரும்பகுதியை பிடிச்சி, அதாவது அன்றைய நோன் லேண்ட் அப்படின்னு சொன்னா இந்த 3 கண்டங்கள் தான் தெரியும் மக்களுக்கு. ஆஸ்திரேலியா தெரியாது, அமெரிக்காவும் தெரியாது, அங்கெல்லாம் மக்கள் இருக்காங்க, இந்த 3 கண்டத்துல வாழக்கூடிய மக்களுக்கு தெரியாது. இந்த 3 கண்டத்துல வாழக்கூடிய மக்களுக்கு பொறுத்தவரை என்ன தெரியும், சைனான்னு ஒரு நாடு இருக்கு, அங்க இருந்து நிறைய பொருட்கள் வரும். இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு, இந்தியான்ற சிந்து நதி பகுதி ஒன்று இருக்கு, அங்க இருந்து நிறைய பொருட்கள் இருக்கு. ரோம்னு ஒன்று இருக்கு, இதெல்லாம் தெரியும், கண்ணுக்கு நேரா தெரிஞ்ச விஷயங்கள். அமெரிக்கான்றது இருக்குன்னே தெரியாது, ஆஸ்திரேலியான்றது இருக்குன்னு தெரியாது. அப்போ அன்னைக்கு தெரிந்த கண்டங்கள்னு பார்க்கும்போது இந்த 3 கண்டத்தையும் சேர்த்து ஆட்சி செஞ்ச ஒரே ஒரு மன்னர் அலெக்சாண்டர் மட்டும்தான். சார், அவருடைய தாட் வந்துட்டு இந்த உலகமே என்னுடையதான் ஆக்க வேணும்ன்றத ஒரே எண்ணத்தோட தான் இருந்தாரா? எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க, எல்லா ராஜாவும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து படைபலம் இருந்துச்சா? படைபலம்ன்றது வந்து ஒரு செகண்டரி காஸ்மா, நம்பர்ஸ் மட்டுமே பேசாது. அந்த நேரத்துல யார் என்ன முடிவெடுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் படை வீரர்கள் எப்படி வெற்றி பெறாங்கன்றது அந்த தலைவரோட முடிவுல தான் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, பாபர் இந்தியாவுக்கு படையெடுத்து வரும்போது அவர்கிட்ட இருந்த வீரர்களோட எண்ணிக்கை வெறும் 10,000 பேர். எதிரில் இருந்த இப்ராஹிம் லோடியோட படைகள்ல இருந்த வீரர்களோட எண்ணிக்கை 1,00,000 பேர். அப்போ 1,00,000 பேர் பெருசா, 10,000 பேர் பெருசா? 1,00,000 தான் பெருசு. ஆனா ஜெயிச்சது யாரு? பாபர் தான் ஜெயிச்சாரு. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு மன்னர் வந்து ஜெயிக்கிறாருன்னா வெறும் படை பலத்தை மட்டும் நம்பி கிடையாது, அவங்களோட புத்திசாலித்தனமும் அதில் அடங்கி இருக்கு. அந்த புத்திசாலித்தனத்தை பேஸ் பண்ணி தான் அவங்களோட வெற்றி தோல்விகள் இருக்கு. ஏன்னா ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா சார், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இப்போ அலெக்சாண்டருக்கு அகேன்ஸ்டா வேற யாரா ராஜாக்கள் அந்த டைம்ல மன்னர்கள் யாரா தோன்றினாங்க? அப்படிலாம் வர முடியாதுமா. ஒரு அந்த பீரியட்ல ஒருத்தர் இருக்காருன்னா அவர் மட்டும்தான் இருப்பார், மற்றவங்கெல்லாம் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது என்னன்னா, மென்டல் மொராலிட்டின்னு ஒன்று இருக்கு. அப்போ அலெக்சாண்டர் வராருன்னு சொல்லும்போது இந்த செய்திகள்லாம் ஏற்கனவே இந்த ராஜாவுக்கு வந்திருக்கும். இப்போ பாபிலோனே பிடிச்சிட்டானாப்பா அப்படின்னு, பாபிலோனையே பிடிச்சிட்டான் அப்படின்னா நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி மென்டலாகவே கொஞ்சம் டவுன் ஆகிடுவாங்க. ஸோ அதுவும் ஒரு வகையான அவங்களோட வெற்றிக்கு ஒரு காரணம். வல்லவனுக்கு வல்லவன்றதுலாம் சும்மா ஒரு பேச்சுக்கு நம்ம சொல்லிக்கலாம். ஒரு சாதாரணமாகவே ஒரு கேம் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டா கூட அந்த ஏரியாவில் ஏப்பா இவர் பெரிய கில்லாடிப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டாங்கன்னா எதிரி டீம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் டவுன் ஆகிடுவாங்க. ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதை தாண்டி யாரோ ஒருத்தன் ஜெயிக்கும்போது தான்
அடுத்த ஹீரோ வந்துட்டான் எல்லாரும் அவன் பின்னாடி போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அலெக்சாண்டருக்கு வந்துட்டு ரொம்ப அவருடைய டேலண்ட்டையும் ஒரு மூலதனமா இருந்தது யாரா இருக்கும்? நீங்க வந்து ஸ்டார்டிங்ல அவங்க அம்மான்னு சொன்னீங்க, அதை தாண்டி வேற யாருன்னா இருந்தாங்களா? இல்லை, அவரோட ஆசிரியர் தான் அவருக்கு முக்கிய காரணம். அரிஸ்டாட்டில் தான் அவருக்கு வந்து இந்த விஷயத்த சொல்லி கொடுத்து, இப்படி கிரேக்க நாடு அப்படின்னு ஒரு நாடாக இருக்கணும், நம்ம வந்து இப்படி தனித்தனி நகரங்களாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அவமானப்படுறோம் அப்படின்னா அந்த கிரேக்க இனம் அப்படின்ற ஒரு உணர்வை அவருக்கு ஊட்டினது வந்து அரிஸ்டாட்டில் தான். அவரோட ஆசிரியர் தான் அதுக்கு முக்கிய காரணம். அவர் படையெடுக்கும் போது எந்த ஒரு நாட்டிலுமே தோல்வி கண்டதில்லை, எல்லாமே வெற்றி தானே அவருக்கு, எல்லாமே வெற்றியா தான். அது வந்து அந்த எந்த மன்னர் காலத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் ஜெயிக்க ஆரம்பிச்சாருனாலே அது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு எப்போதுமே வெற்றி தான் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஏன்னா ஜெயிச்சாச்சு அப்படின்றப்ப அந்த டீம் வந்து ஒரு மென்டலா வந்து ஹை முறையில் இருப்பாங்க, அதனாலேயே அந்த வெற்றி அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இவருக்கு வந்து ரொம்ப டிசிப்ளினான ஒரு மன்னரா இருந்தாலும் அவருடைய ஆர்மிலையும் சரி, அவருடைய பர்சனல் கேரக்டர்லையும் அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி எந்த டெஃபினிஷனும் கொடுக்க முடியாதுமா. எனக்கு டிசிப்ளின்னு தோன்ற விஷயம் உங்களுக்கு டிசிப்ளினாக தோணணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக டிசிப்ளின்றது வந்து அவங்கவுங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். கடைசி காலத்தில் வந்துட்டு, கடைசி காலம்னு சொல்ல முடியாது, அவருடைய 33வது வயசுலேயே வந்துட்டு சில அவருக்குன்னு வீக்னஸ் ஏதாவது இருந்துச்சுங்களா? அது மாதிரிலாம் எதுவும் செய்திகள் பதிவாகலை. ஆனால் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? எந்த மனுஷனாக இருந்தாலும் ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கும். அது மாதிரி அதை வீக்னஸ்ன்னு நீங்கள் சொல்லுவீங்க, இன்னொருத்தர் அதை வீக்னஸ் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஒரு தனிப்பட்ட மனிதரின் தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் வந்து அது வீக்னஸ், அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த் அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாது. அலெக்சாண்டர் அவங்க இறப்புக்கு பின் என்ன விஷயம் அங்கே நடந்துச்சு சார் அந்த நாட்டில்? ஒன்றும் நடக்கல. கிரேக்க நாடு கன்சாலிடேட் ஆச்சு அவர் பீரியடில். அவர் இறப்புக்கு பிறகு கிரேக்கம் மறுபடியும் தனித்தனியாக செதஞ்சு போச்சு. தனியாக கிரேக்க நாட்டு மன்னர்னு யாரும் வரல. இவர் யாரெல்லாம் கவர்னராக நியமிச்சு போனாங்களோ அவங்கெல்லாம் தனி ராஜாவை மாறிட்டாங்க அந்தந்த ஏரியாவுக்கு. இப்போ டாலமி வந்து எகிப்தில் அவர் எகிப்து நாட்டு மன்னர் ஆகிட்டார். செல்கஸ் நிக்கேடார் வந்து அப்படியே அவர் வந்து அந்த பாக்டீரியா பகுதிக்கு அவர் மன்னர் ஆகிட்டார். இப்படி அவங்கவுங்க எங்கே கவர்னராக இருந்தாங்களோ அங்கங்கே அவங்கெல்லாம் மன்னர் ஆகிட்டாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 தலைமுறைக்கு மன்னர்களாகவே இருந்து ஆட்சி செஞ்சு கடைசியாக அவங்களதும் அடுத்த கால ஓட்டத்தில் வேற சில மன்னர்கள் வர அந்த இடத்துல அவங்களே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன ஒன்று, அது இப்படி 3 கண்டத்தையும் சேர்த்து பிடிச்சோம், கடைசியில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவ்வளோதான். ஒட்டுமொத்தமாக அவர் வந்து பிடிச்சாரு, அப்புறம் அவர் செத்து போயிட்டாரு. அதோட அந்த படைகளில் இருந்தவங்க கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தாங்க, அப்புறம் எல்லாம் தனித்தனியாக அடிச்சுக்கிட்டு எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த பீரியடில் தான் ஜூலியஸ் சீசர் வந்து மறுபடியும் ஐரோப்பிய கண்டம் வந்து கன்சாலிடேட் ஆகுது. இவர் ஐரோப்பாவுக்குள்ளே போகவே இல்லை, ஐரோப்பாவை கன்சாலிடேட் பண்ணவே இல்லை. அவருக்கு வந்து மெயினாக பேபிலோன் தான் அவரோட கண்ணில் இருந்தது. ஒருவேளை ஐரோப்பாவுக்குள்ளே போயிருந்தாருன்னா வரலாறு மாறி இருந்திருக்கும். பட் அப்படிலாம் நடக்கலைன்றப்ப அதை பற்றி பேசுறதுலேயே அர்த்தமே கிடையாது. அவரோட வெற்றிகள் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக யாருக்கும் பிரயோஜனப்படலை. யாரோ ஒரு சிலருக்கு தனித்தனியாக அவங்க ராஜாவாக மாறுறதுக்கு வேணால் பயன்பட்டுருக்கே தவிர நேரடியாக அவருக்கும் பயன்படலை, அந்த கிரேக்க நாட்டுக்கும் பயன்படலை. ரொம்ப நன்றி சார். பல தகவல் வந்து நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசும். நன்றி, வணக்கம். நன்றி.